வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு our சேனல். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் வேலைவாய்ப்பு பொறியியல் துறை சார்ந்த நண்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு தகவலாகும். குறிப்பாக ஆட்டோமொபைல் துறையில் ஆர்வமுள்ளவர்களுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர்களுக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்று சொல்லலாம். எக்ஸ்பிளியோ என்ற முன்னணி நிறுவனத்தில் இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் இன்ஜினியர் பணிக்கு ஆட்கள் தேர்வு நடைபெற்று வருகிறது. இந்த வேலைக்கான பணியிடம் நம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் அமைந்துள்ளது என்பது கூடுதல் சிறப்பு. இந்த வேலைக்கு தேவையான தகுதிகள் என்ன, சம்பளம் எவ்வளவு கிடைக்கும் மற்றும் எப்படி விண்ணப்பிப்பது என்பது பற்றிய முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள். முதலில் இந்த வேலையின் அடிப்படை தகவல்களை தெரிந்து கொள்வோம். இது எக்ஸ்பிளியோ நிறுவனத்தின் சென்னை கிளையில் அமைந்துள்ள ஒரு முழு நேர நிரந்தர பணியாகும். இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு ஆண்டுக்கு 5 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துறை சார்ந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். குறிப்பாக 3 முதல் 5 வருடங்கள் வரை ஆட்டோமொபைல் உற்பத்தித் துறையில் வேலை பார்த்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் இந்த வேலை உங்களுக்கு மிக எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. தற்போது 20 காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் நீங்கள் உடனே விண்ணப்பித்தால் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம். இப்போது இந்த வேலையின் தன்மையை பற்றி மிக தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம். இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் இன்ஜினியர் என்றால் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது அவசியம். ஒரு கார் தயாரிக்கும் தொழிற்சாலையை எடுத்துக்கொள்வோம். அந்த தொழிற்சாலையில் கார்களை அசெம்பிள் செய்வதற்கு பல பெரிய இயந்திரங்கள் மற்றும் ரோபோட்டுகள் பயன்படுத்தப்படும். இந்த இயந்திரங்களை சரியான இடத்தில் நிறுவுவதும் அவற்றை இயக்கிச் சோதிப்பதும்தான் உங்களுடைய முக்கிய வேலையாக இருக்கும். இதனை ஆங்கிலத்தில் அசெம்பிளி ஷாப் என்று அழைப்பார்கள். ஒரு புதிய இயந்திரம் தொழிற்சாலைக்கு வந்தால் அதனை வரைபடங்களின் அடிப்படையில் எங்கு வைக்க வேண்டும், எப்படி இணைக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இதற்கு உங்களுக்கு இயந்திரவியல் மற்றும் மின்னியல் சார்ந்த அறிவு மிகவும் அவசியம். இந்த வேலையில் நீங்கள் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றும் PLC கண்ட்ரோல்ஸ் பற்றிய தெளிவான அறிவை பெற்றிருக்க வேண்டும். PLC என்பது தொழிற்சாலைகளில் தானியங்கி இயந்திரங்களை கட்டுப்படுத்த பயன்படும் ஒரு தொழில்நுட்பமாகும். இயந்திரங்கள் சரியாக வேலை செய்கிறதா என்பதையும் அதில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் அதை எப்படி சரி செய்வது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மேலும் ஒரு கார் உற்பத்தி செய்யப்படும்போது ஒவ்வொரு நிலைக்கும் எவ்வளவு நேரம் ஆகிறது என்பதை கணக்கிட வேண்டும். இதனை சைக்கிள் டைம் கால்குலேஷன் என்று சொல்வார்கள். தொழிற்சாலையின் லேஅவுட், அதாவது இயந்திரங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் விதம் சரியாக உள்ளதா என்பதை ஆராய்ந்து தேவைப்பட்டால் மாற்றங்களை செய்ய வேண்டும். இது உற்பத்தித் திறனை அதிகரிக்க உதவும். உங்களுடைய அன்றாட பணிகளில் வரைபடங்கள் மற்றும் ப்ளூபிரிண்ட்களை படித்து புரிந்து கொள்வது மிக முக்கியம். ஒரு இயந்திரத்தின் வடிவமைப்பை பார்த்து அது எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளும் திறன் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது மட்டுமின்றி உற்பத்திச் செயல்முறையில் ஏற்படும் சிக்கலான பிரச்சினைகளைக் கண்டறிந்து அவற்றுக்கு தீர்வு காணும் திறமையும் உங்களுக்கு இருக்க வேண்டும். உதாரணமாக, ஒரு இயந்திரம் திடீரென நின்றுவிட்டால் அது ஏன் நின்றது என்று ஆராய்ந்து அதனை மீண்டும் இயங்க வைப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இதற்கு தர்க்கரீதியான சிந்தனை மிகவும் அவசியம். அடுத்ததாக இந்த வேலையில் எதிர்பார்க்கப்படும் இதர திறன்களைப் பற்றி பேசுவோம். நீங்கள் பல்வேறு நிலைகளில் உள்ள அதிகாரிகளுடனும் தொழிலாளர்களுடனும் பேச வேண்டியிருக்கும். எனவே ஆங்கிலத்தில் நன்றாக பேசவும் எழுதவும் தெரிந்திருப்பது அவசியம். குழுவாக வேலை செய்யும் திறனும் தனியாக பொறுப்பெடுத்து வேலை செய்யும் திறனும் எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள் பற்றியும் தரக் கட்டுப்பாடு பற்றியும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உற்பத்தியின் போது ஏற்படும் செலவுகளை குறைப்பதற்கான வழிகளையும் நீங்கள் கண்டறிய வேண்டும். இப்போது பலருக்கும் இருக்கும் சந்தேகமான வேலை நேரம் மற்றும் இதர வசதிகள் பற்றி பேசுவோம். பொதுவாக இதுபோன்ற உற்பத்தித் துறை சார்ந்த நிறுவனங்களில் ஷிப்ட் முறையில் வேலை இருக்கும்.
காலை மதியம் மற்றும் இரவு என 3 வேளைகளில் ஷிப்ட் இருக்கும். உற்பத்தி தேவை அதிகமாக இருக்கும் காலங்களில் ஓவர்டைம் எனப்படும் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படலாம். அப்படி கூடுதல் நேரம் வேலை செய்யும் போது அதற்கான தனி ஊதியம் வழங்கப்படும். சென்னை போன்ற பெருநகரங்களில் அமைந்துள்ள பெரிய நிறுவனங்கள் பொதுவாக போக்குவரத்திற்காக கேப் அல்லது பேருந்து வசதிகளை செய்து கொடுப்பார்கள். இரவு நேரங்களில் பணிபுரிபவர்களுக்கு பாதுகாப்புடன் கூடிய போக்குவரத்து வசதிகள் வழங்கப்படுவது வழக்கம். மேலும் உணவக வசதி மற்றும் மருத்துவ காப்பீடு போன்ற சலுகைகளும் வழங்கப்படலாம். ஆனால் இந்த வசதிகள் நிறுவனம் மற்றும் உங்கள் ஒப்பந்தத்தைப் பொறுத்து மாறுபடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நேர்முகத் தேர்வின் போது இந்த விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. இந்த வேலைக்கு டிப்ளமோ அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். உற்பத்தித் துறையில் உங்களுக்கு இருக்கும் ஆர்வம் மற்றும் அனுபவம்தான் மிக முக்கியம். இந்த வேலைக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை கிளிக் செய்து நாக்ரி இணையதளம் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் போது உங்களுடைய ரெஸ்யூம் அல்லது பயோடேட்டாவை தெளிவாகவும் சரியாகவும் பதிவேற்றம் செய்யுங்கள். அதில் உங்களுடைய அனுபவம் மற்றும் திறன்களை குறிப்பிடுவது மிக முக்கியம். உங்களுக்கு ரெஸ்யூம் தயாரிப்பதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது இந்த வேலைவாய்ப்பு பற்றிய கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டாலோ கவலைப்பட வேண்டாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணான +968710538224 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு உதவ காத்திருக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக அமையலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான சிவி ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.